வணக்கம் பானு. மதுரை கோச்சடை பகுதியில் மரக்கதவுகள் செய்யும் தொழிற்சாலை தீ விபத்து 2 கோடி மதிப்பிலான மர சாமான்கள் இருந்து செயல்முறைகளாக கணக்கிடப்படுகிறது பானு. மதுரை கோச்சடை மேலக்கால் பகுதியில் மதுரையை சேர்ந்த மஹபூப் என்பவர் சொந்தமான மரம் கதவுகள் தயாரிக்கும் தொழிற்சாலை அது கடந்த 5 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொழிலாளர்கள் யாரும் வேலைக்கு வராத நிலையில் இன்று மதியத்திலிருந்து திடீர் தொழிற்சாலை இருந்த புகை வெளியாகியுள்ளது. இதனை நேரில் பார்த்த தொழிற்சாலையின் பாதுகாவலர் உரிமையாளருக்கு தகவல் அளித்த நிலையில் தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது பானு. இதனிடையே கோச்சடை பகுதியில் உள்ள தண்ணீர் லாரி வாகனங்கள் மூலமாக தண்ணீர் எடுத்து வரப்பட்டு தீயை அணைக்கும் முயற்சியில் அப்பகுதியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து மதுரை பெரியார் நிலைய பகுதியில் உள்ள தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்து காரணமாக 1 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து தீப்பற்றி எரிய தொடங்கிய நிலையில் தொழிற்சாலையில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 2 கோடி மதிப்பிலான மர சாமான்கள் உள்ளிட்டு முழுமையாக எரிந்து சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து SS காலனி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பானு. முதற்கட்ட விசாரணை மின்கசி ஏற்பதன் காரணமாக தீ விபத்து ஏற்பட்ட தெரிய வந்துள்ளது. இருந்த போதிலும் இது தொடர்பாக காவல்துறை மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏனால் தொடர்ந்து மக்கள் அதிக வசிக்கக்கூடிய பகுதியில் இந்த மர கதவுகள் செய்யக்கூடிய இந்த இடத்தில் ஏனென்றால் அருகில் மக்கள் குடியிருப்புகள் அதிகம் உள்ள நிலையில் இந்த தீ விபத்து குறித்து மேலும் காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை கோச்சடை பகுதியில் மரக்கதவு செய்யும் தொழிற்சாலை திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் 2 கோடி மதிப்பிலான பொருட்கள் சேதையடைந்துள்ளதாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பானு. இது தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இங்கு யாரும் பணியில் இல்லாத நிலையில் தொடர்ந்து சிறு காயமோ மற்ற வகையில் உயிர் சேதம் ஏற்படவில்லை பானு.